அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அனைவருக்கும் இனிய குரோதி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்ற ஆண்டு இதே தமிழ் புத்தாண்டு நன்னாளில்தான் என்னுடைய வலையொலியை துவங்கினேன். இன்று அதற்கு 1000க்கும் மேற்பட்டோர் ஆதரவளித்து பார்வையாளர்களாக தொடர்ந்து பின்பற்றி வருகிறார்கள். எனக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஒரு கதையை கேட்கலாமா? கடவுள் கணக்கு. ஒரு கோவில் மண்டப வாசல்ல 2 வழிப்போக்கர்கள் அமர்ந்துகிட்டு இருந்தாங்க. இரவு நேரம், பெருத்த மழை பெற. அப்போது அங்க மற்றவரும் வந்து சேர்ந்தார். வந்தவர், நானும் இரவு இங்கேயே தங்கலாமா அப்படின்னு கேட்டார். அதற்கென்ன, தாராளமா தங்குங்கள் அப்படின்னாங்க. சிறிது நேரம் கழிச்சு, எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொன்னார் மூணாவதா வந்தவர். முன்னாடி இருந்த 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், என்கிட்ட 5 ரொட்டிகள் இருக்குது. ரெண்டாம் அவர் சொன்னார், என்கிட்ட 3 ரொட்டி இருக்குது. ஆக மொத்தம் 8 ரொட்டி. இதை நாம் எப்படி 3 பேரும் சமமாக பிரித்து சாப்பிட்றது அப்படின்னு கேட்டார். அப்போ மூணாவதாக இருந்தவர் சொன்னார், இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா தேவை இருக்கிறவங்க தானே தீர்வு சொல்ல முடியும். நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டாக போடுங்க. இப்போ 24 துண்டு கிடைக்கும். நம்ம 3 பேரும் ஆளுக்கு 8 துண்டு எடுத்துக்கலாம். இது சரியான யோசனைனா நம்ம அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு ஆளுக்கு 8 துண்டு ரொட்டியை சாப்பிட்டுட்டு இரவு தூங்கிட்டாங்க. பொழுது விடிஞ்சிருச்சு, மழையும் நின்றுச்சு. மூணாவதாக வந்தவர் கிளம்பும்போது, உங்கள் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 8 தங்க நாணயத்தை கொடுத்து, நீங்கள் உங்களுக்குள்ளே பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. 3 ரொட்டிகளை கொடுத்தவர் அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4ஆக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். மற்றவர் என்ன சொல்கிறாரு, முடியாது, 3 ரொட்டி கொடுத்த உனக்கு 3 காசு தான், 5 ரொட்டியை கொடுத்த எனக்கு தான் 5 காசு அப்படின்னு சொன்னார். 3 ரொட்டியை கொடுத்தவர் ஒத்துக்கலை. என்னிடம் 3 ரொட்டி இருந்த போதும் நான் அதை பங்கிட்டேன். நிறைய இருப்பவங்க கொடுப்பது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதனால் என் செய்கையே பாராட்டுக்குரியது. அதனால் சமமாக பங்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறார். சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரசனோட சபைக்கு போகுது. அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரியவில்லை. நாளை தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அரண்மனையில் அறிவிச்சிட்டு வந்துடுறாரு. இரவு முழுவதும் இதே சிந்தனையோடு இருக்கார். ரொம்ப நேரம் கழித்து அவரால் தூங்கவே முடியல. அப்போது எப்படியோ கண்ணை இருந்து தூங்கி விடுறாரு. கனவுல கடவுள் காட்சியளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தினது. அடுத்த நாள் சபை கூடுச்சு. மன்னர் இருவரையும் அழைத்தார். 3 ரொட்டிகளை கொடுத்தவனுக்கு 1 காசும் 5 ரொட்டி கொடுத்தவனுக்கு 7 காசும் கொடுத்தார். 1 காசு வழங்கப்பட்டவர், மன்னா, இது அநியாயம். அவரே எனக்கு 3 காசுகள் கொடுத்தார். அரசர் சொன்னார், நீ கொடுத்தது 9 துண்டுகள். அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது. அவன் தந்தது 15 துண்டுகள். அவனுக்கும் 8 துண்டுகள் தான் கிடைத்தது. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி. அதற்கு இதுவே அதிகம் என்றார். ஆம், கடவுளின் கணக்கு இவ்வளவு துல்லியமாக இருக்கும். இழந்ததையெல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவன் கணக்கு. ஏனென்றால் அவனது கணக்கு ஏட்டு கணக்கல்ல, தர்ம கணக்கு. இதுபோலத்தான் நாமும் ஏதேதோ கணக்கு போட்டு வாழ்வில் இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததை தேடிக்கொண்டிருக்கின்றோம். இந்த சித்திரை நன்னாளில் நாமும் நல்ல எண்ணத்தோடு செயல்படுவோம், தர்ம சிந்தனையோடு செயல்படுவோம். நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். மீண்டும் வேறு ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம். நன்றி.